ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பர்சனல் பிராண்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோவில் நான் எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் இருந்து பிரேக் டவுன் பண்ணி ஒரு வீடியோவை மேக் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனோட ஒரு ப்ரோசஸாக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்துகிட்டு அதனோட கேட்டகரிஸ், அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோங்கிறத பற்றி தான் இனிமேல் வர வீடியோக்கள். ஸோ நான் இது நாள் வரைக்கும் வீடியோ மேக்கிங் பண்ணி கற்றுக்கிட்டதில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டுனா, லாங் ஃபார்ம் வீடியோஸும் ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸும் வேறு மைண்ட் பார்ட்ஸை வச்சு க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து பர்டிகுலராக ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸை காட்டிலும் லாங் ஃபார்ம் வீடியோஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும், ஸோ பண்ணுறதுக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி நம்ம ஒரு நிமிஷம் பேசணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதே நம்ம வந்து ஒரு டாப்பிக்கை எடுத்துகிட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், கொஞ்சம் டைமுக்கு வந்து ஒருத்தருக்கு புரிகிற மாதிரி அப்படிங்கும்போது நம்மளால் இன்னமும் ஈஸியாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட்டான வீடியோஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பர்சனல் பிராண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்டை மேக் பண்ண பிடிக்குதோ அதை மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ எதர் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஒரு 60 செகண்ட்ஸ் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். அப்படி இல்லை லாங் ஃபார்ம் யூடியூப் வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ அப்படி இல்லைன்னா உங்களால் பாட்காஸ்ட் கூட பண்ண முடியும். ஸோ அதில் வந்து உங்களோட ஃபேஸை காட்டணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பேசுகிறத மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். ஸோ அதுவும் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து எப்படி இந்த வீடியோஸில் பேசுகிறேன் அப்படிங்கிறத பொறுத்து அதை வந்து நம்ம எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாங் ஃபார்ம் வீடியோஸை வந்து நீங்கள் வந்து எப்படி வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபார்மேட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ என்னோடய தாட்ஸை வந்து இன்னுமே வந்து பெட்டராக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இதை கன்சிடர் பண்ணுங்கள். 3 வே ஆஃப் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்கிறத பாருங்கள். ஸோ பர்சனல் பிராண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள், ப்ளஸ் எங்கள் செல்ஃபுக்கு வந்து நான் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுறேங்கிறத பேஸ் பண்ண கண்டென்ட்டு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து இது நாள் வரைக்கும் கற்றுக்கிறதுக்கு லேகான இல்லை தேடி கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு இன்னுமே போய் சேராமல் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை என் மூலயமா நான் கற்றுக்கிட்ட சின்ன விஷயங்களை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலயமா இன்னுமே அவங்க வந்து ஈஸியாக அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நான் மறுபடியும் ஒருத்தருக்கு சொல்லித்தரும்போது அது வந்து எனக்குள்ளே ஒரு பதிஞ்சு நான் அதை வந்து மீண்டும் செயல்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் எப்படி நீங்கள் வந்து ஆக்ஷனபுளாக மாற்றலாம், நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட புக்லேருந்து கற்றுக்கிட்டது, வீடியோஸ்லேருந்து கற்றுக்கிட்டது, இன்னொருத்தர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டது, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக போடும்போது நீங்கள் வந்து இதிலிருந்து நிறையா விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கலாம். ஸோ இதை நான் ஆடியோவும் கன்வெர்ட் பண்ணி என்னால் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ பாட்காஸ்ட்டும் உங்களால் கேட்டுக்க முடியும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ இல்லை ட்ராவல் பண்ணும்போது அந்த பாட்காஸ்ட்டை வந்து ஈஸியாக வந்து ஸ்பாட்டிஃபைல கேட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான டைமை வந்து இதுக்கான விஷயங்களில் வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது நம்மளோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நாலேஜுங்கிறது நம்ம கற்றுக்கிறது மட்டும் இல்லை, அதை வந்து நம்ம பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கேப்பை வந்து நான் வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராக்டிவாக நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஸோ இதை எப்படி உங்களாலேயும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றின கண்டென்ட்டு தான் அதிகமாக இருக்க போகுது இந்த பர்சனல் பிராண்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பர்சனல் பிராண்டை க்ரியேட் பண்ண முடியும். அது உங்கள் தொழில் ரீதியாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஹாபி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஜஸ்ட்டு வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத பேஸ் பண்ணி கூட உங்களால் ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். லைக் எஜுகேஷன், ஸோ ஜஸ்ட் அவேர்னஸ், இல்லை நியூஸு, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து ஒரு ட்ரஸ்டபுள் கண்டென்ட்டாக வேல்யூ ஆடடாக இருக்கணும். ஸோ அதை கேட்குறவங்களுக்கும் இல்லை பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ முக்கியமான 3 ஆக்ஷனபிள் டிப்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இது டிப்ஸ் இல்லை, இது உங்களோட ஜேர்னி வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான விஷயம்.
ஸோ நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. நானும் இந்த வழியில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டுருக்கேன். உங்களாலேயும் கற்றுக்க முடியும். ஸோ லைக் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஆரம்பித்தோம். நம்பர் 1 வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் வேர் யூ ஆர். அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து தொடங்குங்க. ரொம்ப வந்து திங்க் பண்ணிவிட்டு ஓவர் திங்க் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, ஒரு பெட்டர் டே வரட்டும், இல்லை அடுத்த நாள் வரட்டும், அதுக்கடுத்த நாள் வரட்டும், அப்படி ஒரு நாள் வரவே வராது. ஜஸ்ட் ஸ்டார்ட்டுங்க. உங்களுக்கு இப்போ என்ன தெரியுதோ அதை வச்சு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து இப்போ இந்த வீடியோவை எடுத்துக்கங்க. இதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து எப்படி இந்த வீடியோவிலேருந்து நம்ம அடுத்த லெவல் போகலாங்கிறத தான் கற்றுக்கணுமோ ஒழிய, இல்லை பெட்டரான ஒரு வீடியோ நம்மளால் மேக் பண்ண முடியும், ஸோ அதுக்காக அந்த டைமுக்காக காத்துட்ருப்போம், இல்லை ஒருத்தங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஸோ ஜஸ்ட்டு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போங்க. ஏன் வந்து நல்லதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ நல்லா தான் பண்ணிடுவோம். அதுக்கு கிடைக்கிற வந்து அப்ரிஷியேஷன் வந்து அடுத்த வீடியோ கிடைக்காது. ஸோ அதில் வந்து நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிட்டு நம்ம வந்து அதிலேயே வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ வந்து நீங்கள் தொடர்ந்து மேக் பண்ணுங்கிறது தான் இதில் வந்து விஷயம். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் வேர் யூ ஆர். ஸோ 2வது பாயிண்ட் வந்து லோ எஃபோர்ட் வீடியோஸை மேக் பண்ணுங்கள். ரொம்ப எடிட் பண்ணி அதுக்கப்புறம் எஃபெக்ட் எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு சாஃப்ட்வேரை கற்றுக்கிட்டு, இல்லை நான் சாஃப்ட்வேரை கற்றுக்கிட்டு தான் எடிட் பண்ணுவேன், இல்லை ஒரு மைக் வாங்கிட்டு தான் பேசுவேன், இல்லை வந்து எனக்கு லைட்டிங் எஃபெக்ட் வேணும். ஸோ எக்ஸ்க்யூசஸ் வந்து நம்ம நிறையா சொல்லிட்டு போகலாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு லோ எஃபர்ட்டை போட்டு ஆரம்பிங்க. ஏன்னா இன்னொருத்தர் வந்து நமக்கு இதை எடிட் பண்ணி தரப்போகிறதில்ல. ஸோ உங்களால் எந்த அளவுக்கு எடிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆரம்பிங்க. ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, ஸோ அதுக்கு வந்து நமக்கு டைம் ரொம்ப ஆகாது. அதனோட விளைவாக நம்மளோட மூளையே வந்து நம்ம எப்படி திங்க் பண்ணோன்னா, ஸோ இதை எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஜஸ்ட்டு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் அப்படின்ட்டு திங்க் பண்ணும். ஸோ நமக்கு குவான்டிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ குவாலிட்டி வந்து நம்ம ஃபர்தர் வேஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் திங் வந்து லேக் ஆகுதுன்னா அதை நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆரம்பத்தில் நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். ஆனால் லோ எஃபோர்ட் போட்டு க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ண முடியும். ஸோ 3வது பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் எஃபர்ட்டுங்க. ஸோ எஃபர்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக இருக்கணுன்ட்டு எதிர்பார்க்காதீங்க. ஏன் எஃபர்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணுன்ட்டுனா, நமக்கு ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம விளைவுகளை எதிர்பார்க்க வேண்டாம். இதை வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து அதை வந்து லைக் பண்ணியிருக்கணும், இல்லை ஷேர் பண்ணி நமக்கு நிறைய வியூஸ் போகணுங்கிறத வந்து பேஸ் பண்ணி ஒரு வீடியோவை போடாதீங்க. ஒரு வேல்யூ ஆடடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விஷயங்களை தேடி மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுது, ப்ளஸ் என்னோடய கான்ஃபிடென்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுது. கேமரா முன்னாடி பேசுகிறதுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வழியாகவும் இருக்குது. ஸோ ஃபர்தர் டேஸில் வந்து நான் வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் கற்றுக்கலான்ட்ருக்கேன். ஸோ என்னோடய இங்கிலீஷ் லேர்னிங், ஸ்பீக்கிங் ஃப்ளூயன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் சேனலை வந்து பர்சனல் பிராண்டிங்காகவே சேம் இதே கண்டென்ட்டை என்னால் எவ்வளோ தூரம் இங்கிலீஷில் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ வேறு லாங்குவேஜ் கற்றுக்கலான்ட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸை வந்து நான் அந்த சேனலில் போடலான்ட்ருக்கேன். மேபி ஐ ஜஸ்ட் ட்ரை டு புட் இட் இன் தேர். ஸோ ஏன்னா மறுபடியும் நிறைய எஃபர்ட்ஸ் நம்ம எடுத்தோம்னா அதை நம்ம தள்ளி போட்டுகிட்டே போயிடுவோம். நம்ம அதை பண்ண மாட்டோம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் எஃபர்ட்டுங்க. குவான்டிட்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம், குவாலிட்டி காட்டலாம். ஏன்னா குவான்டிட்டி நம்ம அதிகமாக பண்ண நம்ம அந்த விஷயங்கள்லேருந்து நிறையா கற்றுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் மேக் பண்ணும்போது அந்த விஷயங்களை தப்பு பண்ணி கற்றுக்கிறது போது நம்மளால் சீக்கிரமாக க்ரோ ஆக முடியும். ஃபெயில் குயிக் அண்ட் லேர்ன் குயிக். ஸோ அப்போ தான் வந்து நம்ம சக்ஸஸை நோக்கி போக முடியும். சக்ஸஸுங்கிறது நாட் ஆன் சிங்கிள் கோலுங்க, அது ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போ இருந்து ஆரம்பிப்போம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டுடேஸ் டாபிக். நான் வந்து ஒரு 3 டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதை கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த 3 சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து தொடங்குங்க. 2வது வந்து லோ எஃபர்ட்டை யூஸ் பண்ணி கண்டென்ட்டை மேக் பண்ணுங்கள். அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் எஃபர்ட்டுங்க. ஸோ இந்த 3 விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களாலேயும் கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியும். அது கண்டென்ட்டு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விஷயம் செய்கிறதுக்காகவும் இந்த 3 விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயங்கள், நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து எப்படி உங்கள் ரியல் டைமில் அப்ளை பண்ணி
அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மேலே போகலாம் அப்படிங்கிறத பற்றி கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ ஃபர்தர் வீடியோஸில் வந்து உண்மையாலுமே இந்த இன்டர்நெட், புக்ஸு, நம்ம இது வரைக்கும் படித்த எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் உபயோகமாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலிருந்து அந்த வீடியோஸை மேக் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸ். ஸோ தேங்க்ஸ்.